சொல்லிக்கிட்டு கொடுத்து கேள்வி கேட்கணும் எனக்கு தெரியல. ஆனா இந்த கேள்வி அங்க கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டு தான் எந்த மாறுபட்டு கருத்து கிடையாது. எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர் இருந்தாங்க சரிங்களா. இன்னைக்கு மாட்டு அம்மா இருந்தாங்க, உச்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க. சொன்னது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்தணும். மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்க அறிவிச்சாங்க. சார் அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அதை ஏன் திருப்பி திருப்பி பேசிட்டா? ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். திருப்பி கீழே விழுந்திருக்கான மாதிரி கேட்காதீங்க. அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை. அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்துக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும். அதனால சொல்றேன், இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். அதனால மக்கள் வந்து பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே நல்ல ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்க திமுக தலைவர், அதுவே ஒரு வேதனையான விஷயம் தான். நல்லா சிந்திச்சு பாருங்க. எந்த எலெக்ஷன் இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டாவது, எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு. திருப்பி சொல்றேன், எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கணும். அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி. இதுக்கு மேல என்ன வேணும்? தேசிய கூட்டணி எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. எங்க மீது எந்த புகாரும் சொல்றதுக்கு ஸ்டாலின் கிட்ட சரக்கு இல்ல. அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஆளுது அண்ணா திமுக முடிவு செய்யப்பட்டு விட்டது. எங்களை பத்தி சொல்லுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். முடியலையே, இருந்தா தானே சொல்ல முடியும். அதனாலதான் ஆன்மா துரத்துக்காடி தான் அங்க ஓடிக்குது. ஆன்மா யாரை துரத்துது பார்த்தீங்களா? உண்மையா இருக்கிறீங்களா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குது அம்மா. அதனால இங்க இருந்துட்டு இருக்கிறோம். இங்க இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ, யாரெல்லாம் இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்தார்களோ, அம்மாவுடைய ஆன்மா அவளை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்க ஒரு கோஆபரேஷன் இல்ல. பாவம் ரொம்ப தூரம் கேட்டுட்டு இருக்காரு. அவரு அதான் சொல்ற, அவரு நினைச்சுக்கிட்டு கேட்கிற கேள்விகளை என்கிட்ட பதில் கேட்காதீங்க. அவரை தான் திருப்பி கேட்கணும். அண்ணா திமுக ஏங்க ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு கூட்டணி கட்சிங்க. அதான் புரிஞ்சுங்க, தேசிய அளவில் இருக்கின்ற கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டை ஆளுகின்ற கட்சி. அந்த நாட்டில் இருக்காரு ஸ்டாலினும் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறார். தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான். பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் தேசிய ஜனநாயக கூட்டணி. அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறாரு. வேற மாநிலத்தை மேல நாட்டில் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. புரிஞ்சுங்க, அவரும் இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்காரு. ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல, மீனவர் கனவு போனா கடிதம் எழுதுறாருல, எதுக்கு எழுதுறாரு? அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? மத்திய அரசாங்கத்தான் இருக்கு. வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு தமிழகம் நிதி நிலைமையில மிக மோசமான நிலையில இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல அடுத்தடுத்து பல அறிவிப்புகளை வெளியிடுறீங்க. எதற்கு முதல் கையெழுப்பம் ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி செய்த கட்சிங்க அண்ணா திமுக கட்சி. கொரோனா காலத்துல எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது? ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு. அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அதனால வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து எதுவாக பிறகு சொல்லுங்க சார். நாள் இருக்குது, இப்பவே சொல்லிட்டு என்ன ஒரு வருஷம் இருக்குல்ல, இல்ல ஒரு 2 மாசம் இருக்குல்ல. ரொம்ப நேரம் ட்ரை பண்றாங்க. அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டாங்க. மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெருமர்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க ஊடக நபர்கள் பத்திரிகை மூலம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களை அடிக்கிறாங்க. புரியுதா? தப்பா நினைக்க வேண்டாம், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க, திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி. தயவு செய்து இனிமேலாவது உண்மையை வெளியிடுங்க.
அன்போட உங்களை வேண்டிக்கிறேன். இருமுலா குறை சொல்றீங்க, துப்புலா குறை சொல்றீங்க, ஆனா திமுக பத்தி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருதில்லை, எந்த பத்திரிகையிலும் வருவதில்லை. அதனாலதான் அவங்க தைரியமா இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க. நீங்க உண்மை செய்தி வெளியிடுங்க, மக்களே உங்க பக்கம் இருப்பாங்க, உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம். எந்த மாற்று கருத்து கிடையாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அவங்க